கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 9/7/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விளக்கியவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக முடியும். நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் தகப்பனே. செல்லக்கூடிய இடத்துலெல்லாம் தெய்வீக ஆசீர்வாதத்தை இவருடைய வாழ்க்கையில் நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருக்கட்டும் தகப்பனே. கிருபையானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து பழுகி பருகும்படி செய்யுங்க. மத்தேயு 5:12 சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி அப்ப எப்போதும் இவருக்கு நன்மை தந்து நீங்க ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 9/7/2024 தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசத்தில் நன்மையானது என் தேவனை நீர் வைக்கும்படி ஜெபிக்கிறபடி கிருபை பழுகி பெருகும்படியாக நீர் செய்தரலாம். உடைய கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றுவதாக உடைய நிறைவுக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறபடி அன்பின் பிரசனம் தேசத்திலிருந்து செயல்படட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவோடைய கிருபையானது தேசத்தில் அப்பா மூழ்கி இருக்கும்படியாக நீர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஜனங்களெல்லாம் நன்மையை பார்க்கட்டும். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவ ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.